7th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் லைன் பை லைன் கொஷின் பார்க்கலாம். முதுமொழி காஞ்சி. ஃபஸ்ட்டு கொஷின். ஆறுகளி உலகத்து மக்கள்கெல்லாம் என தொடங்கும் பாடலை பாடியவர் மதுரை கூடலூர் கிழார். மதுரை கிழார் பிறந்த ஊர் கூடலூர். 3வது கொஷின். கூடலூர் கிழாரின் பாடல்களை யார் மேற்கோள்களாக கையாண்டு உள்ளார்கள் அப்படின்னா நச்சினார்க்கினியார். 4வது கொஷின். கூடலூர் கிழாரின் காலம் சங்க காலத்திற்கு முன் வாழ்ந்தவர். முதுமொழி காஞ்சி எத்துறைகளில் ஒன்று, காஞ்சி திணைகளில் ஒன்று. முதுமொழி காஞ்சி டேஷ் நூல்களில் ஒன்று, 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. முதுமொழி காஞ்சி டேஷ் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகின்றது, உலகின் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயம்புகின்றது. 8வது கொஷின். முதுமொழி காஞ்சியின் மற்றொரு பெயர் அறிவுரை கோவை. 9வது கொஷின். முதுமொழி காஞ்சியில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 10. முதுமொழி காஞ்சியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 100. கற்றலை விடவும் சிறந்தது கற்றாரை வழி நடத்துதல் ஒழுக்கமுடைமை. சொற்பொருள். மேதை அப்படின்னா அறிவு நுட்பம். ஆறுகளினா நிறைந்த ஓசையுடைய கடல். வன்மை அப்படின்னா ஈகை கொடை. நாணம் அப்படின்னா செய்யக்கூடாததை செய்ய அச்சப்படுதல். வழிபடுதல் அப்படின்னா போற்றி வணங்குதல். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். யார் காப்பார் என்று தமிழன்னையே ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் உ.வே. சுவாமிநாதர். தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் உ.வே.சா. உ.வே.சாவின் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு 6/4/1815. மீனாட்சி சுந்தரனார் பிறந்த இடம் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த எண்ணாயிர கிராமம். 6வது கொஷின். மீனாட்சி சுந்தரனார் பெற்றோர் சிதம்பரம் தாச்சியார். 7வது கொஷின். மீனாட்சி சுந்தரனார் யாரிடம் தமிழ் கற்றார்? மீனாட்சி சுந்தரனார் யாரிடம் தமிழ் கற்றார்? சிதம்பரம் அவங்களோட தந்தையார்கிட்ட தமிழ் கற்றார். மீனாட்சி சுந்தரனார் திருமணம் செய்த பிறகு எங்கு வாழ்ந்தார்? திரிசிபுரம், அதாவது திருச்சிராப்பள்ளி. 9வது கொஷின். திரிசிபுரத்தில் வாழ்ந்ததால் இவரின் பெயர் திரிசிபுரம் மீனாட்சி சுந்தரனார். 10வது கொஷின். மீனாட்சி சுந்தரனார் எந்த சமய நூல்களை ஆர்வம் கொண்டிருந்தார்? சைவம். 11வது கொஷின். மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர்கள் குலாம் காதர், உ.வே.சா, சவரி ராயலு, தியாகராசன் இதெல்லாம் மீனாட்சி சுந்தரரோட மாணவர்கள். 12வது கொஷின். எந்த ஆதீனத்திற்கு தலைவராக வேண்டும் என்று மீனாட்சி சுந்தரனார் அழைப்பு வந்தது அப்படின்னா திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு. 13வது கொஷின். திருவாவடுதுறையில் வாழ்ந்த காலத்தில் யாருக்கு ஆசிரியராக இருந்தார்? ஆன்சர் உ.வே.சா. 14வது கொஷின். மீனாட்சி சுந்தரனார் எத்தனை நூல்களை இயற்றியுள்ளார்? 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். 15வது கொஷின். மீனாட்சி சுந்தரனாரின் நண்பர் ஆறுமுகம். 16வது கொஷின். சுண்ணாம்புக்காரன் தெருவின் மற்றொரு பெயர் நீற்றுக்கார தெரு. 17வது கொஷின். 3வது என்பது எதை குறிக்கிறது? ஆன்சர் சுண்ணாம்பு. 18. நோய்க்கு மருந்து இலக்கியம் என்றவர் மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனார் இறந்த வருடம் 1/2/1876. மீனாட்சி சுந்தரனார் எது பாடுவதில் வல்லவர்? தலபுராணம் பாடுவதில் வல்லவர் தான் இந்த மீனாட்சி சுந்தரனார். தொப்புள் கொடி உறவுகள் அருந்து போகாமல் காப்பது தாய்மொழி. 22. நாளை என் தமிழ்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன் என்று கூறியவர் உருசிய கவிஞர் ரசூல் கம்சதேவ். 23வது கொஷின். தமிழ் படித்தால் அறம் பெருகும் அகத்தில் ஒளி பெருகும் என்ற பாடலை பாடியவர் பெருஞ்சித்திரனார். அடுத்தது கோவூர் கிழார். 1வது கொஷின். கோவூர் கிழார் பிறந்த ஊர் உறையூருக்கு அருகில் உள்ள கோவூர். கோவூர் கிழார் எந்த மரபைச் சேர்ந்தவர்? வேளாளர். 3வது கொஷின். கோவூர் கிழாரின் பாடல்கள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை, குறுந்தொகை, புறநானூறு, திருவள்ளுவ மாலை. 4வது கொஷின். உறையூரை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்த சோழ மன்னன்
நலங்கிள்ளி. கோவூர் கிழார் யாரின் அவைகள புலவராக இருந்தார்? நலங்கிள்ளி. 6வது கொஷின். சோழர் மரபில் பிறந்த நலங்கிள்ளிக்கும் டேசுவிற்கும் பகைமை இருந்தது? நெடுங்கிள்ளி. சேர மன்னனின் பூ பனம்பூ, பாண்டிய மன்னனின் பூ வேப்பம்பூ, சோழ மன்னனின் பூ அத்திப்பூ. போரை ஒளிமீன் என்றவர் கோவூர் கிழார். கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு உறையூர் கோட்டையை நலங்கிள்ளியிடம் ஒப்படைத்தவர் நெடுங்கிள்ளி. புகார் நகரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த சோழன் கிள்ளிவளவன். கோவூர் கிழார் யாரை புகழ்ந்து பாடியுள்ளார்? கிள்ளிவளவன். மலையமான் திருமுடிக்கார் என்பவர் கடையெழு வள்ளல்களில் ஒருவர்.